அன்று மாலை தம்பி ஷஹான் பள்ளிச் சீருடையில் உற்சாகமாய் வீட்டிற்குள் ஓடி வந்தான். அவன் சின்ன கைகளில் ஒரு காகிதத்தை உயர்த்தி மகிழ்ச்சியுடன், அண்ணா, அம்மா, நான் நம்ம பள்ளி கிரிக்கெட் அணிக்கு தேர்வு செய்யப்பட்டேன் என்று கத்தினான். அண்ணன் ஷம்ஹான் தம்பியை பார்த்து புன்னகைத்தான். அவன் முதுகில் மெதுவாக தட்டி, நீ பெரிய ஆளா ஆகிட்டியா? சரி, இனி உன் பயிற்சியை பார்க்க வேண்டியது என் பொறுப்பு என்று கூறி சிரித்தான். வீட்டின் பின்புறம் சிறிய தம்பி பயிற்சி ஆரம்பித்தான். அண்ணன் ஷம்ஹான் அருகில் நின்று அவனது மட்டையை தாங்கி பொறுமையாக தந்திரங்களை சொல்லி, பார் தம்பி, நீ பந்தை பயப்படாம பாரு, நான் உன்னுடையப்பன் இருக்கேன் என்று ஊக்கமளித்தான். போட்டியில் சிறிய வீரன் தனது சின்ன சீருடையில் களமிறங்கினான். அண்ணன் மைதானத்தின் ஓரத்தில் அமர்ந்து சைகை மூலம் அவனுக்கு உதவி செய்தான். நீ அடிக்கிறதை பார்க்கிறப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷம் என்று நினைவுபடுத்தினான். இறுதி கட்டத்தில் சிறிய வீரன் ஷஹான் அண்ணனின் வார்த்தைகளை நினைவில் வைத்து பந்து வீசும் போது தனது மட்டையை வேகமாக சுழற்றி பந்தை எல்லையை கடந்த வெற்றி சிக்ஸராக மாற்றினான். அனைவரும் ஆர்ப்பரித்தனர். வெற்றி பதக்கத்துடன் வீட்டிற்கு வந்த ஷஹான் அண்ணனுக்கு பதக்கத்தை கொடுத்து, நன்றி அண்ணா, இந்த பதக்கம் நமக்கு 2 பேருக்கும் தான் என்று சொன்னான். அம்மா சமையலறையின் வாசலில் நின்று இரு பிள்ளைகளின் பாசத்தை மகிழ்ச்சியுடன் பார்த்தாள்.